இன்னைக்கு 2 ரெசிபியோட இஃப்தார் விலாக் பார்க்கலாங்களா? முதல்ல லேயர் புட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பவுலில் தனித்தனியாக 5 கிராம் கடல் பாசியை ஊற வச்சுருக்கேன். ஒரு பக்கம் 1/2 லிட்டர் தண்ணியில் 5 கிராம் கடல் பாசியும், இன்னொரு பக்கம் பாக்கெட் பால் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அது நல்லா காய்ச்சி வர்ற நேரத்தில் 5 கிராம் கடல் பாசி சேர்த்து ரெண்டுமே வேக வச்சுட்டேன். இன்னைக்கு சுண்டல் பண்ணுற வேலை இருந்துச்சு, அதையுமே ஒரு பக்கம் தாளிச்சுட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதையை கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கடல் பாசி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் 3/4 கப் சீனியை 2 பக்கமும் தனித்தனியாக சேர்த்துட்டேன். சீனி நல்லா கரைஞ்சு கொதிச்சிருச்சு. என்கிட்ட வீட்டில் எந்த எசன்ஸுமே கிடையாது, நான் யூஸ் பண்ண மாட்டேனா, அதனால ஒரு பக்கம் லேயருக்கு கேரமல் புட்டிங் பண்ணியிருந்தேன். நீங்கள் இப்படியும் செய்யலாம், இல்லை ரோஸ் மில்க் எசன்ஸ் இல்லைனா வேறு ஏதாச்சும் எசன்ஸ் இருந்தால் டைரெக்டாக பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சீனியை கேரமல் பண்ணிவிட்டு காய்ச்சி வச்சுருந்த கடல் பாசிலேருந்து கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது கட்டி கட்டியாக தெரியும். சூடு இருக்க அது எல்லாமே கரைஞ்சிரும். எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃபேனில் ஆற வச்சுட்டேன். அது வரைக்கும் இன்னொரு கடல் பாசியை சிம்லேயே வச்சுருந்தேன், இல்லைனா உறைஞ்சிரும் இல்லையா. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வடிகட்டிட்டு ரூஆப்சா சிரப் சேர்த்துருக்கேன். இதுவே நல்ல கலர் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது கூட. அது கூட ஊற வச்சிருந்தா சப்ஜா விதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் கேரமல் புட்டிங் மட்டும் கூட தனியாக செய்யலாம். இந்த மாதிரி உறைஞ்சு வரணும், மேலே ஆடை பறந்த மாதிரி இருக்கணும், ஃபுல்லாக செட் ஆகிருக்கக்கூடாது. அப்போ தான் இன்னொரு லேயர் சேர்க்கும் போது ஒட்டிக்கும், பிரிஞ்சிடாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக சேர்க்கணும். பார்க்க இந்த மாதிரி தான் லேயர் வரும். சப்ஜா விதை வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது அப்படியே 2 மணி நேரம் உரைய விட்டுறலாம். இன்னொரு பக்கம் 1/2 லிட்டர் பாக்கெட் பால் நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறம் 1/2 மூடி எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து மிக்ஸ் பண்ணால் பால் திரிஞ்சு நமக்கு பன்னீர் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஸ்ட்ரைனரில் வடிகட்டிட்டு கடைசியாக 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து அலசிடணும். அப்போ தான் நமக்கு விறுவிறுப்பு இல்லாமல் இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பன்னீர் வச்சு மயோனைஸ் பண்ணுறாங்க இல்லையா, நிறைய ரீல்ஸும் ஷார்ட்ஸும் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைமாக நானும் வீட்டில் செஞ்சு பார்த்தேன். பன்னீர் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சீனி, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2-3 பல்லு பூண்டு, கொஞ்சமாக வடிகட்டின தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் சில பேர் முந்திரி பருப்பு ஊற வச்சு சேர்த்துட்டு இல்லைனா தயிர் சேர்த்துலாம் அரைக்கிறாங்க. நான் இது மட்டும்தான் சேர்த்து செஞ்சு பார்த்தேன். பார்க்க மயோனைஸ் மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ சாண்ட்விச் பண்ணுறதுக்கு வெங்காயம், கேப்சிகம், கேரட், முட்டைக்கோஸ் நல்லா பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் செஞ்சேன், ஏன்னா ஆறி போயிடும் இல்லையா. ஸோ அப்புறம் சூடாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு. காய்கறி கூட உப்பு, மிளகுத்தூள், ஒரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், மயோனைஸ், கெச்சப் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி மேலே கொஞ்சம் மொசரல்லா சீஸ் வச்சுட்டு பட்டர் போட்டு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப நாளாக இந்த டவுட் இருந்துச்சு, இது மாதிரி செஞ்சால் மயோனைஸ் டேஸ்ட் இருக்குமா இல்லையா அப்படின்னு. எனக்கு செய்கிற வரைக்கும் நம்பிக்கை இல்லை. செஞ்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்தளவு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. இப்போ நமக்கு ஹெல்த்தி அப்படின்னா ஓகே, நம்ம சாப்பிட்றலாம். ஆனால் பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நான் பார்த்தேன், பிள்ளைங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கலர் பவுடரோ எசன்ஸோ சேர்க்காம லேயர் புட்டிங் ரெடி. ஆனால் எனக்குமே லேஸாக இந்த செட் ஆனது நகர்ந்துச்சு. இதே மாதிரி லேயராகவும் செய்யலாம், இல்லை தனித்தனியாகவும் இந்த புட்டிங் ரெசிபி செய்யலாம். இன்றைக்கி ஜூஸ் போடாமல் தான் ரூஆப்சா சிரப் சேர்த்து செஞ்சுட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.